தேர்தல் வருது ஜனங்க ஜாகிரத இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோக்கியத தேர்தல் வருது ஜனங்க ஜாகிரத இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோக்கியத ஓட்டுக்கு காசு தந்தா ஒட்டச்சு எவன துரத்துடா உரிமைய வங்க வந்தா ஊரை கூட்டி கொளுத்திடா ஒட்டு மொத்த நிலம மாற ஓட்டுதானே ஆயுதம் அதை எண்ணி அனைவருக்கும் வணக்கம். தலைவரே மைக் வடிவா வேலை செய்யல. கலைங்க. ஓ அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நின்று கோதாரி விழுவானே இது உள்ளூராட்சி தேர்தல். ஓ நான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் புரட்டு சின்னத்தில் நிற்கிறேன். இந்த தேர்தலில் நின்று வென்றால் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு பாலம் கட்டி கொடுப்பேன். அங்கிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் அங்க மெக்கி வேலை செய்யலையா? மைக்கு வேலை செய்யலையோ இதுக்கு உருட்டான் உருட்டான் உன்னை கொண்டே நான் தேர்தல வேட்பாளராக விட்டுக்கேன். வேலை செய்யலாமா? ஹலோ ஹலோ ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வேலை செய்தா? ஓகே, திரும்பி போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நின்று உங்கள் புரட்டு சின்னத்தில் நிற்கிறேன். நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு பாலமே கட்டி கொடுப்பேன். சொல்லு மிச்சத எலான் மஸ்கோட கதைக்கு டெஸ்லா கார் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுப்பேன். அது மட்டுமில்ல, நீங்க இந்த டிக்டாக்க பாக்குறபடியா நான் இந்த எலெக்ஷன்ல வென்றால் தலைவரே உள்ளூராட்சி தேர்தல் என்பது பொது சேவையும் கழிவேற்றலும் தான். 4 குண்டு வெல்ப மாத்திரம் சொன்னாலும் நம்புவாங்கன்றா. நீ என்னடா அப்ப அமெரிக்கா இதனை வச்சு கதையிட்டாச்சு. ஓகே ஓகே, அப்ப என்ன செய்ய மாட்டேன், நீங்க எல்லாரும் டிக்டாக் செய்யறாங்களானே. அப்ப என்ன நீங்க செய்யற ஒவ்வொரு டிக்டாக் வியூஸுக்கும் $1 படி காசு தரலாம். நான் அப்பண்டா உங்களுக்கு 10 வியூஸ் போனா $10 வரும். டிக்டாக்ல இருந்து வேட்பாளரை பிடிச்சா இப்படித்தான் கோதாரி விழுவானே. இனி 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 சரி வர இங்க கரெக்ட். நீ எங்க போற இங்க விட்டுட்டு? அடே நான் உன்னோட தேர்தல்ல இப்படி ஏதாச்சும் நின்றா உன்னைய வச்சு ஒரு கவுன்சிலர் ஆக்கி அங்கால ஒரு மாகாண சபை மெம்பர் ஆக்கி எம்பி ஆக்கி ஒரு போஸ்ட் எடுத்தா நான் ஜனாதிபதி ஆக்கி அப்படியே வெளிநாட்டுக்கு வந்தேன்னா உன்னை வச்சு ஒரு கடிதம் எழுதி நான் ஏதாச்சும் விசா எடுப்பேன் பார்த்தா இது சரி வராது. என்ன அப்ப உண்ட டார்கெட் ஃபுல்லா வெளிநாட்டுக்கு போகணும். அதுக்காக தான் எனக்கு பின்னால சுத்தி கொண்டு தெரியுது. அப்படிதானே? நான் எப்படியாச்சும் லண்டன் போகணும். லண்டன் உன்னோட 2 மாதம் தெரிஞ்சு இனி சரி வராது. அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு. என்னடா 1008 வழி இருக்கு தெரியும் லண்டன் போறதுக்கு. ஆனா உனக்கு எந்த வழி தாரனா யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுல ஒரு வழியை சொல்லுடாப்பா. ஒரு வழி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலைவர் தெரியும். பெரிய தலைவர்னா லைக்காக்கு மேல லிபராக்கு கீழே. என்னடா சொல்ற? லைக்காக்கு மேல லிபராக்கு கீழேயோ? லண்டன்ல 50 கடை வச்சுக்குதான், 50 பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சுக்குதான். ஒரு கடை வச்சிருந்தாலே இவங்க பெருசா பில்டப் ஆயிருக்கும். 50 கடைண்டா என்னடா சொல்ற? அதோட ஸ்ரீலங்கா பேங்க்ல மட்டும் 100-200 கோடியில காசு வச்சுக்கந்த. அது எங்கடா இப்ப? அந்த அவை இப்ப ஊருக்கு வந்து நிக்கின. நீ நோட் பண்ணிப்பிய ஒரு நாள் ஒவ்வொரு கார்ல. அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கார்ல போகுது. சரி, அவையின் மூலம் நான் எப்படா வெளிநாடு போறது? எல்லாம் இருக்கிற அவைக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளான் இருக்குது. அப்படியோ? அதுவும் கல்யாணம் கட்டத்தை அவை வந்த ஒரு கேள்விப்பட்டேன் நான். வடிவான புள்ளியோடா? நயன்தராவுக்கு மேல திருசாக்கு கீழே. என்னடா எல்லாம் மேல கீழியா இருக்கு விளங்கல. சுண்டி விட்டா தக்காளி வேற இருக்கும். சுண்டி விட்டா தக்காளி என்றா எப்படியும் எந்த இதுக்கு பொருத்தமா தான் இருக்கும். என்ன உனக்கு இது பொருத்தமா இருக்கோ இல்லையோ, ஆனா நீ பொருந்த வைக்கணும். எப்படிடா பொருந்த வைக்கிறது? எல்லாமே தான் பெர்ஃபார்மன்ஸ் தான். நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சொல்லணும். உனக்கு இது பொம்பளை தருவனையோ இல்லையோ உண்டு. நாங்களே மேடையில தான் ரிஹர்சல் பார்க்கிறது. இதுல எங்கடா நான் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது? பண்ணணும்டா, பண்ணணும். பண்ணினது லண்டன் போனா லண்டன் மாப்பிள. சரி, இப்போ எப்படி அவையில நான் சந்திக்கிறது? அவை இப்ப இந்த கோயில்ல பூசியா மத்தியான பூசியா அங்க வந்துட்டு இருக்கு. நாங்க இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனால் அங்க எப்படியாவது செட் பண்ணி ஆவணும் அந்த பிள்ளை. நீ சரி கோயிலுக்கு போவோம். அங்க அதுல வெறுனவ அவதான் அந்த
லண்டன் தலையல். நான் தான் லைக்காக்கு மேல லிபராக்கா கீழே உள்ள கோடீஸ்வரன். பிள்ளை இதுதான் இருக்கிற ஊர். இந்த கோயில தான் நாங்கள் காலகாலமா பூசை செய்கிறது. இங்க தான் நாங்களாம் சுத்தி திஞ்சலாம். முதலா ஊருக்கு வந்திருக்கிற கொம்மா அடிக்கடி வந்து தனியா வந்து போறவா இப்ப கூட்டி வந்திருக்கேன். பார் இதான் எங்கட கோயில் எப்படி இருக்கு. அந்த பிள்ளை பேர் அந்த பிள்ளை பேர். எஸ். லண்டன்ல மாதிரி இங்கேயும் கோயில ஃபைட் பண்ணுவாங்களா? லண்டன்ல இல்ல, கனடாவில் இல்ல, ஊர்ல இல்ல. கோயில் என்றாலே இவங்க சண்டை பிடிச்சிட்டு தான் பூசையே வைப்பாங்க. அப்ப இங்க ப்ரே பண்ண மாட்டாங்களா? சண்டை முடிஞ்சு டைம் இருந்தா தான் ப்ரே பண்ணுவாங்க. இது இங்க இல்ல, எல்லா இடமே இதுதான் வழக்கம் கிடையாது செய்கிறது. நான் மாமியை காட்டுறேன்பா, மாமியை காட்டுறேன். இதான் மாமி. நான் கிட்டிபால் விளையாடினது, இதுல நான் ஃபுட்பால் விளையாடினேன். வெளிவா பாரு, இதுலதான். அப்ப நீங்களும் இங்க ஃபைட் பண்ணி இருக்கீங்களா? என்ன கேட்டுடா, நான் கோதாம்ல வீடு கட்டாம இறங்க மாட்டேன். உண்டா அப்பனே இந்த சண்டைய பத்தி தான் கல்யாணமே கட்டினான். இல்லாடி இந்த மண்டை உடைஞ்சிருக்கும் இல்ல. அது சரி. என்னடா கோதாரி விழுந்தது? இதுகள் வந்ததுல இருந்து அவன்ட மண்டை உடைக்கிறேன், இவன்ட மண்டை உடைக்கிறேன், சண்டை ஏதாவது கொண்டு. அதாவது இவன் பல வருடங்களுக்கு பிறகு நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறான். அப்ப அந்த பழைய வழிய கதையில இது சொல்லி தங்களை தானே திருப்பி பண்ணிருந்தோம். இதுல இருந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இதுல நம்ம ஒரு புளிய மரம் நின்றது. இப்ப பாக்குறேன் அந்த புளிய மரம் பட்டுட்டு கொள்றாங்க. ஒரு தேசி கண்டு. இதான் லெமன் தேசி கண்டு. இது நாவல் மரம்டா. பாருமா, நாவல் மரம். சும்மா இருடா. பேர் உண்டி ஆள பாத்தியா? அதான் உண்டி ஆள். ஆளை நான் கிட்ட பாக்கல. ஆனா இந்த மாமியார்காரி 30 வருஷமா ஊர்ல தான் குப்பை ஓட்டி இருக்கும். அது தேசி கண்டா போட்டு வீடியோ எடுத்து கொண்டிருது. தேசி கண்டு இல்ல, அது நாவல் மரம்டா. சரியா? இங்க டே என்னடா இது இது இதுகள் இப்படி குடும்பமா நின்று செஞ்சா நான் எப்படி இந்த லவ்வ ப்ரப்போஸ் பண்றது, எப்படி நான் ஓகே பண்றது, எப்படி நான் வெளிநாடு போறது? இப்ப சரியோ? ஓ, இந்த கோயில்ல அன்னதானம் வழங்குவாங்க, சோறு போடுவாங்க. சோறு போட்ட உடனே எப்படி தாய் தப்ப நாங்க போயிடும். அப்ப பிள்ளை தனியே தான் நிக்கும். ஓ, என்னடா பிள்ளை லண்டன்லயே பிறந்து வளர்ந்தேன்டா, அது எங்க சோறு சாப்பிட வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு கோயிலில் இப்பொழுது அன்னதானம் வழங்கப்படும், சோறு கொடுக்கப்படுகிறது. இது லண்டன் இல்ல. உடனே கோயிலுக்கு போறதுக்கு முதல் ஆட்கள் வர்றதுக்கு முதல் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிரும். இது ஊரு பிள்ளை, மெதுவா தருவாங்க. பொறுங்க. சரி சத்தம் போடாங்க. நாங்க போய் அன்னதானத்துல போய் பந்தியில இருந்து சாப்பிடுறோம். என்ன கோதாரிடா, லண்டன்ல பிறந்து வளர்ந்த பிள்ளைண்டா அது சோறு அப்படி ஓடுது. அடே, ஊர்ல பிறந்தால என்ன, லண்டன்ல பிறந்தா என்ன, சந்திரமண்டல பிறந்தா என்ன, சோறு என்றால் எல்லாருக்கும் சோறு தான். அது சோறு எங்க உரிமை தான், வேற வழி இல்ல. என்னண்டா நான் இப்ப இதாச்சும் ஒரு வழியா வரினம் போல ஆக வேற நபர் பாக்க நல்ல சாப்பாடு, உண்மையா நல்ல மசாலா எல்லாம் போட்டு அன்னதானம் நல்லா இருந்துச்சு. கையில மணம் நின்று விளையாடுது. நல்ல ஏலக்காய் கராம்பெல்லாம் போட்டு நல்லா சமைச்சிருக்காங்க. சரி இல்ல இப்படியே இது நாங்கள் இருந்த ஊரம்மா. இங்க நீ தனியா எங்கேயும் போகலாம் வரலாம், இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படியே இந்த பீச் ரோட்ல போய் திரும்பினா தான் இந்த மாமா அந்த மகள் மெச்சால் இருக்கிறாள், அவளை ஒருக்கா போய் பார்த்துட்டு வாரேன். அதானே பார்த்தேன் இவ்வளவு நேரமா அவங்களோட ஆக்களை கேட்கலண்டு, அதுக்குள்ள வந்தாச்சு போல இருக்கு. பொம்மா இப்படித்தான் என்ன குறை சொல்லாடி ஒரு நீ அம்மா நீ யாரையோ பார்க்கணும் போனீங்களோ, போய் பார்த்துட்டு வா புள்ள. நீ பயப்படாம இந்த இடம் எல்லாம் யார பண்ற உரிமையா கதை, எல்லாரும் எங்களை சொந்தக்காரதான். சந்தோஷம், ஊரை சுத்தி பார்த்துட்டு போங்க, நாங்க பாக்குறோம். அவன் அப்பா கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாள். நான் யூடியூப்புக்கு லைக் போடணும், நானும் போய் சாப்பிட்டு வரேன். சரியான இது எங்கட ஊர் தான். சரியா? ஓகே, நான் பாத்து. சரி, தாயும் கிளம்புறா. டிக்டாக் பைத்தியம் கிளம்பிட்டுது. ஓகே, நீ இப்ப போற அந்த புள்ளைய செட் பண்ற. சரியோ? போய் கதை சரியோ? இந்த உடுப்பு வடிவா இருக்கும், சூப்பரா கிடக்குறா. இதே மாதிரி ஒரு உடுப்பு வாழ்க்கையில நானே போட மாட்டேன், நீவே போடு. Hi, oh my god, I came to the temple and the food was so good. It was so delicious. It was அது இன்னும் சோறுல நிக்குதுடா. அது சோற பெட்டி தானே மட்டும் காஞ்சி கொண்டிருக்கீங்க வந்ததுல இருந்து. நீ தான் போய் இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணணும் அந்த பிள்ளைய. Give me one second. போய் கதை. ஹாய். Hi. அஞ்சுவமே நீ பகர்ந்த மொழியினாலே அடக்க முடியாத பெருமகிழ்ச்சியானேன். வஞ்சனையே தெரியா எந்தன் சிறிய தாயார் வதன இதழ் வாடாது பாதுகாத்து. அந்த புள்ள பயப்படுதடா. என்னத்த சொல்லி தெரியும் அப்படி?
கவிதை மாதிரி ஒன்று சொன்னான். கவிதையோ? ஓ. அட இங்க இருக்கு, எனக்கே இந்த கவிதை விளங்க இல்ல. அங்க பிறந்து விழுந்து வளர்க்கு அந்த பிள்ளைக்கு எப்படி இது விளங்கும்? டேய் நானே ஆங்கிலம் மட்டுமட்டடா. பேசாம ஒரு ஐடியா சொல்லட்டும். என்ன ஐடியா? நான் ஒன்று சொல்லுறேன். ஓகே. அத நீ அவள்கிட்ட சொல்றியோ? அந்த பிள்ளை என்ன சொல்லணும்? ஓ. அத வேணா டிரான்ஸ்லேட் வேற பார்க்கணும் உனக்கு. ஓ நீ வா இங்க. நீ அவள்கிட்ட சொல்லு. நான் நீங்க வடிவா இருக்கேன்னு நினைக்கல. ஓகே. ஆனா வடிவா இருக்கிறீங்க பயமா இருக்குது. ஓகே. நான் உன்னை காதலிக்கிறேன். அவளந்தானே? ஓ. Mom, Dad. Excuse me. Yes. Don't worry. We are here. Okay? I'm in love with you. What? You? What? Me? You? Oh my God, no. என்னடா? நீ இல்லையா? பிடிக்கலையா? ஒன்றுமே பண்ணாமா எனக்கு. என்ன பிடிக்கலன்னு சொல்லி போட்டுறோம். என்ன ஏன் பிடிக்கலன்னு? Sorry. Why don't you love me? You? Oh my God, no. I don't like you. No. No. அந்த பிள்ளைக்கு உன்ன பிடிக்கவே இல்லையாமடா? என்னடா சொல்ற? அப்ப யார பிடிச்சிருக்கன்னு போய் மறுபடியும் நானா? Okay. I want to know who do you love? You? No way. Okay. But I like your friend. Okay, my friend. Yes. You உன்ன பிடிக்க இல்லையா? ஆனா உங்க friend பிடிச்சிருக்கா? உன்னையோ? Yes, it's me. KND. உன்ன பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டியோ? அப்படிதான் அந்த பிள்ளை சொன்னது. இல்ல இத நான் நம்ப மாட்டேன். நீ திருப்பி வடிவாக்கள். Okay, நீ பா. Excuse me. Okay, tell me the truth, okay? Do you love me or him? Him. இவனையா? என்ன? இது நான் கன்ஃபார்ம் பண்ணனும். கன்ஃபார்ம் பண்ணனுமா? அப்ப இந்த பிள்ளை என்ன லவ் பண்ண சொல்லுச்சு? எனக்கு கேட்டது. Do you love me? Yes. பாட்டு. பொறுமை, அடுத்த கட்டம் முன்னுக்கு வரீங்க. டேய் இப்போ என்ன செய்யணும்? இப்போ இத போடு. அண்ணே அந்த சுல்தானா பாட்டு வந்து போட போறேன். அதுக்கு ஒரு குத்து டான்ஸ் போடு, சரியா? ஓகே. 2 நிமிஷத்துல நீ பாடுங்க. 2 நிமிஷம் நீ பாடு. டோன்ட் வரி. இத கொடுத்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணு. Don't worry. I'm here. ஐயோ. அண்ணா பாத்து காணுமண்ணா. ஐயோ. அடே இஞ்சு வா. டேய் நம்பி என்ற மேல சொந்த ஊரண்டு. இங்க வா. தண்ணி குடிக்க வந்தான். சொந்த ஊரண்டு விட்டா அது அங்க பிறந்து வளர்ந்த புள்ளியடா. அது என்னடா பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க? நான் என்ன தெரியுமா? ஆறா நீ? இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன் நான் இங்க உள்ளூராட்சி தேர்தல்ல. குரண்டு சின்னத்துல எனக்கு நீங்கள் vote போட்டே ஆகணும். இந்த கொரட்டாலே இந்த மூக்க சரியா? ஆறா நீ? ஒரு நம்பி சொந்த ஊர்ல இந்த மேல விட்டுட்டு போடா என்னடா அதுக்கு? மாமா இது என்ன? மாமா சூப்பர். இதுதான் தர. டேய் யாரா நீ? மாமாவோ? யாரடா மாமா? என்னடா பண்ணீங்க இந்த மேல? மாமா. டேய் திருப்பி மாமாண்டாத உரிச்சு போடுவனே. மாமி. டேய் யார் மாமி? எப்படினா நான் உனக்கு மாமனாலாம். நீங்க உங்க அந்த பெரியப்பா விக்கி அண்ணா இந்த சித்தப்பன் நல்ல தம்பி அந்த வழியால வந்தா நிக்சன் பெரியப்பா சொந்த தூர வழியால நீங்கள் எனக்கு மாமா. அடே நீ காந்தமணி இந்த மகளோ? மகனோ? அப்ப தெரிஞ்சிட்டு உங்க ஆட்கள் தானா செட் பண்ணி விட்டு இருக்கீங்களோ? அடே
டேய் என்னடா சொல்ற அவளே மாமி என்ன மாமி யாருக்கு மாமி ஐ வித் லவ் யூ நீ சொல்லி தந்ததாடா சொன்னேன் அது அந்த பிள்ளை இதை சொல்லணும் அது உண்ட மாமியடா மாமி நில்லு வாரு இப்ப சொல்லு ஐ அம் வித் லவ் இல்ல மாறிட்டீங்க நீங்க எங்கேந்து சொன்னாலும் ஐ லவ் யூன்றது அது புலியான யாருக்கு யாரடா லவ் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்ல நான் மாமி மரியாதை என்னது மாமிக்கோ ஒன்று மாட்டா நீ அந்த பக்கம் வா உங்களோட இல்ல நீங்க வா இவ அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீ அவளோட நான் நாளைக்கு அவளை டிக்கெட் போட்டு லண்டனை கொண்டு போறேன் சரியோ இங்க மாமியோட ஒரு நிமிஷம் கதைக்கணும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன் தானே கதை அந்த யூடியூப் பத்தி கதை மாமி மயங்கிடுவான் மாமி என்ன மாமியோ உங்களோட டிக்டாக் தெரியுமல்லோ ஓ டிக்டாக் அது இந்த முதலாவது ஃபாலோவர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க யாரு நான் தான் நீங்க போட்ட 352 வீடியோவே ஒருத்தரும் லைக் பண்ணல ஆனா ஒரே ஒரு ஹார்ட் கொடுத்தது நான் தான் மாமி சரி கிழிஞ்சது கவுந்துட்டான் மாமி விடுங்கோ என்ன மாப்பிள்ள I already told you I am with love you no மாமியடா உண்ட மாமி அதான் மாமி கொஞ்சம் போறோம் ஓகே இந்த பெண்டாட்டிக்கும் ஓகே அவள் உமால கட்டித்தாரு எனக்கும் ஓகே ஆனா நீ ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் இந்த உரலுக்கு கை கால் முளைச்சவனோட நீ கதைக்க கூடாது இந்த நாயனை யாருன்னு தெரியாதியா வாட் யூ மீ so sad அப்பா போடா நாய் I am London மாப்ளை ஐயோ இல்ல மாமா நான் நீங்க உங்க காலேஜ்ல இருப்பேன் மாமா என்ன எப்படியாவது வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டுருங்க மாமா டேய் இங்க வா வெளிநாட்டு போறோம்னு சொன்னா ஸ்பான்சர் வேலை அது இது அப்புறம் வந்து IELTS எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணணும் அதெல்லாம் நீ பாஸ் பண்ணதானே I already again told you I am with love you no ஒரே ஒரு இங்கிலீஷை வச்சுக்கொண்டு நீ இந்த பாடு படுத்துற பார் சரி எப்படியோ உனக்கு நான் கிளாஸுக்கு அனுப்பியாது சரியோ உன IELTS பாஸ் பண்ண வேண்டிச்சு 6 மாசத்துக்குள்ள உன்னை நான் லண்டனுக்கு எடுக்கணும் சரியோ ஓகே one more duet song in my லண்டன்ல வந்து பாடலாம் பா ஓகே லண்டன்ல வந்து பாப்போம் பா இப்போ 6 மாசத்துக்கு பிறகு இப்ப லண்டன்ல வந்து சுமன் செட்டில் ஆயிட்டேன் இனி அவட்ட வாழ்க்கையே பாருங்க அட கடவுளே வெளிநாடு போக வேண்டும் ஆசைப்பட்டு லண்டனுக்கு வந்தேன் இங்க வந்தா மனுஷி பண்ற கொடுமையை விட இவங்க மாமன் மாமி பண்ற கொடுமை பெரும் சுமையா இருக்கு ஐயோ அட கடவுளே லைக்காக்கு மேல லிபாராக்கு கீழேண்டாங்களே அந்த சொன்ன நாய் மட்டுமே என் கண்ணில் கிடைச்சுது ஐயோ யார் இந்த ரோட்ல பிச்சைக்காரன் because 1 second I give some change for you take it 50p keep the change 50p yes டேய் what டேய் என்ன தெரியலையோடா do I know you டேய் நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் my best friend டேய் on the road never my best friend is London Maplay he is a Kodiswaran டேய் I am Sumanda Suman yes that election my assistant and London Maplay that Suman அந்த லண்டன் மாப்பிளையே நான் தான்டா கோதாரி விழுவானே என்ன இங்க வாருக்கா இரு இங்க வா அது சரி இப்ப என்ன சொத்துகள் கூடி இந்த ரோட்டுக்கு வந்துட்டியோ சொத்துகள் கூடியோ நீயும் அந்த லைக்காக்கு மேல லிபாராக்கு கீழேன்னு சொன்னது அப்படி சொல்றல லைக்காக்கு மேல லெபராக்கு கீழே யாரு எந்த மாமன் இப்ப வேற பின்னுக்கு ஒரு சீன் போகுது பேர் பின்னுக்கு சீன் போகுது பார்த்து கொண்டிரு ஹலோ அந்த டெஸ்கோ கூப்பன் முடிஞ்சோ அடியே அந்த அஸ்டாட கூப்பன் ஐயோ இப்பவா அந்த என்னங்க அஸ்டாட கூப்பன் ஆஃபர் பைத்தியம் கொஞ்சம் பொறு எனக்கு இந்த வருஷம் இந்த மாசம் யூனிவர்சல் கிரெடிட்டே இன்னும் விளையில எனக்கு நம்ம பார்த்து கொண்டு விளையிலன்னு சொன்னா கவுன்சில் டாக்ஸ் எல்லாம் கூடி போச்சு எனக்கு மாசம் கரெக்டா யூனிவர்சல் கிரெடிட் விழுந்தா தான் நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் இல்லைன்னு சொன்னா என்ன நான் குடும்பத்தை மேனேஜ் பண்றது கொஞ்சம் பொறு காய்ச்சி கொண்டு இருக்கேன் அவங்களோட அவர் நாயை விட கேவலமா கத்துறேன் நான் புறம் எடுக்கிறேன் என்ன சொத்துக்கா உண்ட மாமியிட காலே முறிஞ்சிட்டேன நீ காலை முறிக்கலடா நீ வேற அது காலையிலாண்டு சொல்லி டிசேபிள் கிளைமை எடுத்துக்கொண்டிருக்கு ஆனா அது வடிவா கால் இதார அடிச்சது
உன் வைஃப் தான் அடிச்சிட்டு போறா. வைஃப் இப்ப ஏன் அடிச்சு வா? வைஃப் மேல எப்படா சொல்லி போட்டு செய்துகள் எல்லாத்தையும் தாங்களா செய்துகள்ரா நீ வேற. அது உண்மைதான். டேய் இந்த மாமன் அப்படி இருக்கு 50 பெட்ரோல் செட் 50 கடையண்டி. இப்போ 5 எக்ஸ்ட்ரா எடுத்துறேன். ஆண்டாள் கவுன்சில் வீட்ல இருந்து யுனிவர்சல் கிரெடிட் கார்டு நாங்க தேடி கொண்டிருக்கு. அது வேணும் செய்யறா ஆஃபர்ல இருக்குது. நீ வேற எந்த வாழ்க்கை எந்த கட்டத்துல போகுது சொல்லுவாப்பா? எந்த கட்டத்துல போகுது? ஆடா போடா 15 மணித்தியால வேலை வீட்டுல வந்தா பாத்திரத்தை கழுவ சொல்லுதா அத கழுவ சொல்லுதா. நீ ரொம்ப குடுத்து வச்சினியா? ஏனடா இல்ல கிழமைக்கு 15 மணி நேரம் மட்டும் வேலை செய்றீங்க? கிழமைக்கு இல்ல டெய்லி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். கோதாரி விழுவானே ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரமோ? ஓ மாப்பிள்ள யாரோட இருந்து அலம்பறீங்க? உங்களை என்ன சொன்ன நான் சமைச்சிட்டு மொப்படிக்க சொல்லி. மாமி 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 என்ன செய்றேன்னு பாரு. இல்ல இல்ல நான் மாறணுமா பத்தியோ இப்படிதான் ஸ்பான்சர் மாப்பிள்ளை வந்து இங்க நான் படுற பாடு பெரும்பாடா இருக்குது. ஓமடா உண்டை ஐயோ இவள் வேற எதுக்கு அடிக்கிறாள் ஏன் அடிக்கிறான்னு தெரியல அடிச்சு கொண்டு போறாள். இங்க அந்த கதையை விடு. நீ தேர்தல் நின்றனியല്ലോ என்ன 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 ஆச்சு? எலும்பு முதல்ல எலும்பு ஒரு 100 ஓட்டால தோத்துட்டேன்டா. 100 ஓட்டால தோத்தனியோ? ஏன்னா அப்ப உனக்கு எவ்வளவு ஓட் விழுந்தது? அடே எங்கண்ட ஊர்ல இருந்தாங்க அந்த தொகை மொத்தம் 5000 பேர் சரியோ? அதுல 3000 பேர் இந்த லண்டன் பிரான்ஸ் கனடா சுவிஸ் அங்க எல்லாரும் போட்டாங்க. விசிட் விசாண்டு எல்லாரும் போயிட்டாங்களே. என்ன மாதிரியும் வந்துட்டாங்களோ? மிச்சம் இருந்த 2000 பேர். அந்த 2000 பேர்ல இது 1000 பேர் அண்டர் 18 அவைக்கு போட்டிங்க இல்ல. மிச்சம் 1000 பேருக்கு தான் போட்டு மற்ற அந்த 1000 பேர்ல இருந்தாங்கல்ல 1000 பேர் 10 கட்சி தொடங்கினாங்க. 100 ஓட்டு 6 100 போட்டு விழுந்தது. எந்த ஓட்ட எனக்கு விளையல. ஏண்டா உனக்கு ஓட் விளையல? எந்த ஓட்டமே யார கல்ல ஓட்டா போட்டாங்கடா. அதாவது ஒரு 100 போட்டால என் வாழ்க்கையே மாறி போட்டு. தாரி விழுவானே. அப்ப தேர்தல்ல தோத்து போட்டு நிக்கிற. கொஞ்சம் ஓட்டு காணாது. சரி இப்ப எப்படி வெளிநாடு வந்து சேர்ந்த நீ அதை சொல்லு. நான் ஒரு 4-5 நாடு போய் கடைசியா லண்டன் வந்து சேர்ந்துட்டேன். சரி என்ன ஓகேயோ என்ன ஊருக்கு போறியோ என்ன என்ன பிளான்? ஊருக்கு ஒன்னும் போயில்ல. அடுத்த கிழமை கொண்டு பதிய போறோம் சரியோ? அடுத்த கிழமை பதிஞ்ச உடனே எப்படி ஒரு 2 வீக்ஸ் விசா தந்துருவாங்க. அது பிறகு உங்களை மாதிரி டிசேபிள் அடுத்தது அந்த கரெக்ட் எடுத்துக்கொண்டா இங்க இருக்க தேவையில்லை. நான் என் வாழ்க்கையை வேற லெவல்ல வாழ போறேன். இப்படித்தான் நானும் லண்டன் வரையில வேற லெவல்ல போன்னு 10 வருஷம் ஆச்சு. சரி நீ இப்ப எந்த கேட்டகரியில வந்து சேர்ந்த நீங்க? அப்படியே 4-5 நாடு போய் பிரான்ஸ்ல இருந்து போட் ரேஞ்ச் வந்துறேன். போட்டுல வந்து நீங்க இங்க கோதாரி விழுவானே. இப்ப போட்டுல கடனாட வந்தா விசா கொடுக்க மாட்டான்டா. சொன்னது கொடுக்க மாட்டாங்க. அடே விசா கொடுக்க மாட்டான். உன்னை இன்டர்வியூ கொண்டே திருப்பி நாட்டுக்கு அனுப்ப போறான். அப்ப என் ராசி பலன்ல சொன்ன நான் இது நாட்டுக்கு வருவேன்னு சொன்னது. ஐயோ நீ வேற இருமா. நாட்டுக்கு வர போறேன்டோ உன்னை பிடிச்சு நாட்டுக்கு அனுப்ப போறாங்க. போடாடே. அப்ப நானும் ஊருக்கு போறேன் திரும்பி. நீ ஊருக்கு போவ பரவாயில்ல. நீயாச்சு ஜாலியாயிரு ஊர்ல போய். ஆனா ஒன்று சொல்லுடா. என்னடா? நான் அந்த லண்டன் வந்தது இல்ல. ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? உனக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மண்டையில அடி விழுந்து இருக்கு. ஐயோ என்ன எனக்கு முழுதா உண்ட வைஃப் அடியே. அடே இப்படித்தாண்டா அக்கறை மாட்டுக்கு இக்கரை வச்சு வாங்க. அங்க இருக்கேக்க இங்க வந்தா நல்லம் போல தோணுது. இங்க இருக்கேக்க அங்க வந்தா நல்லம் போல தோணுது. இப்படி டிஜே ஒரு பாட்டை போட்டா 2 நிமிஷம் போட்டுட்டு நாங்க மாடியை விட்டு போயிடுவோம். போடலாமே. டிஜே எங்களை பார்த்து கொண்டிருக்க போட மனம் இல்ல போடாது. மனமே தெய்வம் தந்த வீடு அந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு நாளும் எனக்கு தான் அடிச்சவள் உனக்கு இப்ப அடிக்கிறாள். சரி சரி ஓகே. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் சொந்த வீடு சொந்த வீடு யாரும் பெண்ணே வாழின் பொருள் என்ன நீ வர வர போ காணுங்க.